பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திரண ரூபிக மகான்மேராக யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாம நன்னாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மையராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. நமது மூதுரை குகந்தோர்களே, இந்த குழுவில் இருக்கும் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நம்ம சபை நடத்தலை, இந்த வாரமும் மக்கள் கம்மியாக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்ப்போம். விடிவு அப்படின்னா என்ன? விடிவு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்போ பொழுது புலர்ந்தது. இன்னைக்கு அரை நாள் ஓடி போச்சு. இரவு 12 மணி ஆன 12 மணி 1 நிமிடம் என்னும்போது அடுத்த நாள் வந்துடுது. 11:59 வரைக்கும் நேற்றைய தினம். 11:60 12 ஆயிடுச்சுனாக்கா மறுநாள். அந்த மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிகழ்காலத்தில் வந்துடுது. அந்த மறுநாள் என்பது எதில் வருதுன்னா நிகழ்காலத்தில் வருது. அப்போ இருட்டு வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? விளக்க போட்டுக்கிறோம். ராத்திரி தூங்குறோம். தூங்கின உடனே வெளியில் உலகத்தில் கோழி, கிராமத்துங்களில் கோழி கூவ ஆரம்பிக்குது. விடிஞ்சிருச்சா கேட்குறமா இல்லையா? பொழுது விடிஞ்சிருச்சு, கோழி கூவுது, பொழுது விடிஞ்சிருச்சு. அப்புறம் மணியை பார்க்குறோம், 3, 4. ஒவ்வொருத்தரும் எப்பப்போ எழுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரங்களை காட்டும் கடிகாரம். அப்புறம் கிழக்கு பொல பொலன்னு விடிய ஆரம்பிக்கும், வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். தெய்வம் கூட பஞ்சனை எழுச்சியில் எழுதுவாங்க, கிழக்கு வெளுத்தது கிளர்மணி கேட்டது, எழுமிய தேவர்கள் யாவரும் வந்தனர், முழக்கு முழங்கிற்று முனிவனினை போற்றும் அப்படின்னு சொல்லி பஞ்சனை எழுச்சியில் பாடுவாங்க. இப்போ கிழக்கு வெளுக்கிறது எதை காட்டுது அப்படின்னா விடியலை காட்டுது இல்லையா? அப்போ ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு வருது, விடியல் வருது, பகல் வருது, சாயங்காலம் வருது, இரவு வருது. இது பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது. நிரந்தரமான விடிவு நம்மக்கிட்ட இல்லை. அப்போ அது விடியல் ஆகுமா? இது மறுபடியும் இருள் கவுது, மறுபடியும் வெளிச்சம் வருது, மறுபடியும் சாயந்தரம் வருது, மறுபடியும் இருள் வருது. இது தொன்று தொட்டு நம்ம பிறந்த நாள் முதல் ஜீவப்பிரயாணம், மெய்வழிக்கு ஜீவப்பிரயாணம் ஆகிற நாள் வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு செயல்பாடா இருக்கு. ஆனா நிஜமான விடிவுன்னா என்ன? நிஜமான விடிவு என்பது என்ன அப்படின்னு யாராவது சிந்தனை பண்ணி பார்த்துருக்கோமா? விடியல் விடிஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு விடிஞ்சிருச்சு. ஒருத்தன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா
உலகம் சொல்லும் அவனுக்கு விடிஞ்சிருச்சு. என்ன விடிஞ்சது? ஏழ்மையிலிருந்து கொஞ்சம் வசதிக்கு வந்துட்டான். அதுக்கு பேர் விடியல்னு உலகம் சொல்லுது. ஆனா நிஜமான விடிவு என்பது என்ன? இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளை விட ஒரு சிரேஷ்டமானவன் யாருமே உலகத்துல இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப சிரமப்பட்டு இந்த மூதுரைக்கு உகந்தவர்களை குழுவை சாலை கவிதாக்கா அவங்க வேற இதுவாக ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம இது நீங்கள் பேசுங்கன்னு என்கிட்ட கேட்டதுனால பொழுது நம்ம தெய்வம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அவர்களுடைய திருவாய் ஆலவாய் ஊற்றில் இருந்து கிளர்ந்த யமன்படர் அடிபடு கோடா இதக்கூர் வாக்கியம் 211 இந்த விடிவை பத்தி பேசுறாங்க. அதுல எது விடியணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா நமக்கு சொல்றாங்க. யமன்படர் அடிபடு கோடா இதக்கூர் வாக்கியம் 211. நம் என்ன உலகம் இருளால் சூழப்பெற்றிருந்தது. அப்போ எது உலகம்? நம்ம வாழறோமே இது பூமி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நம் என்ன உலகம் இருளால் சூழப்பெற்றிருக்கிறது, அது விடிந்ததே இல்லை. அப்போ விடிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா அங்க இருள் இருக்காது இல்லையா? எந்த இடத்துல? நம்மோட எண்ண உலகத்துல. இப்ப இந்த வாக்கியத்தில் என்ன உத்தரவு பண்றாங்க? நம் எண்ண உலகம் இருளால் சூழப்பெற்றிருந்தது, அது விடிந்ததே இல்லை. அப்ப அது விடியணும்னா எப்படி வரும் அப்படிங்கிறத பின்னாடி குறிப்பிடுறாங்க. தன் உலகமாகிய இதயலோகம் விடிந்ததில்லை. அப்ப இந்த உலகம் யாருது? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த உலகம் யாருது? யாருக்கு சொந்தம்? இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. அதுதான் உண்மை. சரி, அப்ப இந்த உலகத்துல வாழற வாழ்க்கை என்ன? விளையாட்டா? ஒரு கேள்வி வரும். இது பொய். நம்ம வாழற வாழ்க்கை பொய் வாழ்க்கை. அப்ப நிஜமான வாழ்க்கை கண்டிப்பா இருக்குது. அதை எங்க அடையலாம்? மெய்வழிக்கு வந்தால் அடையலாம். அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த நிஜமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்கள் கொண்ட ஒரு ஊர் இந்த உலகத்துல இருக்கு. அங்க மரணம் இல்லை, தீட்டு கிடையாது, நிஜமான தெய்வத்தை வணங்கக்கூடிய பாங்கு இருக்கு. அந்த இடத்துல நம்ம தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, தன் உலகமாகிய இதயலோகம் விடிந்ததே இல்லை. அப்ப நம்ம உலகம் எது அப்படின்னா இதய உலோகம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தன் உலகம் ஆகிய இதயலோகம் விடிந்ததில்லை. அப்ப தன்னுடைய உலகம் எது அப்படின்னு கேட்டா இதய உலகம் தான் நம்ம உலகம். அப்ப இது அந்த இதயலோகத்துக்குள்ள போய் வாழத்துக்குண்டான பழக்கத்தை பழகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட உலகம் இது. இந்த மனித சரீரம் தூலம் கொடுக்கப்பட்டாங்க இல்லையா? இந்த தேகம் வளர்ச்சி அடைஞ்சி வாழறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது. இந்த அனித்திய தேகத்துக்குள்ளதான் நித்திய பொருளாகிய
அந்த இதயலோகம் இருக்குது அப்படிங்கிறது தெய்வம் நமக்கு இந்த வாக்கியத்தில் விளக்கி சொல்றாங்க. அடுத்து அந்த உலகத்திற்கு எதிர் உலகமாகிய இந்த மண் உலகமும் விடிந்ததில்லைங்கிறாங்க. என்னங்க, பொழுது விடியுது, வெடிகால 4 மணின்றோம், அப்புறம் பார்த்தா 10 மணிங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா 12 மணி உச்சி காலம் அப்படிங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா சாயங்காலம்ங்கிறாங்க, அப்புறம் இரவு நேரம் வந்துடுது, அப்புறம் நடுநீசி நீசி நேரம்ங்கிறாங்க, அப்புறம் பொழுது விடிஞ்சிருச்சு, பொழுது புலர்ந்ததுங்கிறாங்க, அப்புறம் தெய்வம் விடிஞ்சதே இல்லைங்கிறாங்களே. உனக்கு இதயலோகமும் விடியல, அதற்கு நேர் உலகமாகிய இந்த மண்ணுலகமும் விடியலேங்கிறாங்க. இந்த மண் உலகமும் விடிந்ததில்லை, யாரும் எட்ட முடியாத ஆகாயத்தில் இருக்கின்ற ஸ்வர்ணலோகமும் விடிந்ததில்லை. நம்ம நினைக்கிறோம் யாரும் எட்ட முடியாத ஆகாயம், எங்கேயோ தொலைதூரத்துல வானம் என்று சொல்லப்பெற்ற அந்த வெறுவெளியை தான் நம்ம ஆகாயம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஆகாயமான பெற்றது உனக்குள்ள சுருட்டி மடக்கி திரட்டி தனதிட தடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மங்கிற வடிவத்துல. அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எல்லாமே விடிஞ்சிடும். சரி, நம்மளால தானா தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப யார் வேணும்? ஒரு சிவகுரு பிரான் வேணும். அந்த சிவகுரு பிரானுடைய வார்த்தைக்கு நம்ம செவியை சாட்சி உடல் பொருளாவி மூன்றையும் தத்தம் செய்து கொடுத்து அவங்களுடைய மனோநோக்குக்கு இணங்கி நடக்கும் பொழுது அவர்களுடைய அன்பினால் நாம் அந்த பிராப்தத்தை எட்டுவோம். இல்லைன்னா கிடையாது, விடியாது. விடியாமூஞ்சி ஒருத்தன் போறான், எதிரில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஐயோ இவன் வந்துட்டானா விடியாமூஞ்சி, இவன் மூஞ்சில முடிச்சுட்டு போனா உருப்பிட்டா போலதான் அப்படின்னு போன ஆளு திரும்பி வீட்டுக்குள்ள வருவான். வந்து அதுக்கு பரிகாரமா கொஞ்சம் தண்ணியை குடிச்சுட்டு திரும்ப வெளியே கிளம்பி போவான். அப்படி ஒரு முகம். அந்த முகத்துக்குள்ளவும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா? அது இவர் நினைக்க மாட்டார். இவர் தான் ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி இவர் நினைச்சுக்குவார். சரி, அது இருக்கட்டும். தெய்வம் என்ன பண்றாங்க, யாரும் எட்ட முடியாத ஆகாயத்தில் இருக்கிற ஸ்வர்ணலோகமும் விடிந்ததில்லை. ஸ்வர்ணலோகம் அப்படின்னா என்ன? முதல்ல நல்லா அந்த வார்த்தையினுடைய அடுக்க நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். முதல்ல நம்ம சொல்றது, அவங்க உத்தரவு பண்றது நம் எண்ண உலகம். முதல்ல சொல்றது நம் எண்ண உலகம். அடுத்து சொல்றது இதயலோகம். அடுத்து சொல்றது மண் உலகம். அதுக்கடுத்து சொல்றது ஆகாயத்தில் இருக்கின்ற சொர்ணலோகம். இது நாம பிரிச்சு 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 பார்த்தா பொருள் தெரியும். என்ன உலகம்னா என்ன, இதயலோகம்னா என்ன, மண் உலகம்னா என்ன, ஆகாயத்தில் இருக்கிற சொர்ணலோகம்னா என்ன, இப்படி நாம சீர்தூக்கி பார்த்து கொஞ்சம் நுணுகி அறிவை கொஞ்சம் நுணுகி பார்த்தோம்னா தெய்வம் வாக்கியத்திலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு விடை நம்ம காணலாம். அந்த வகையில் யாரும் எட்ட முடியாத ஆகாயத்தில் இருக்கின்ற சொர்ணலோகமும் விடிந்ததில்லை. எங்க? வெளியில மெய்வழிச்சாலை என்னும் அந்த பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வரும் நன்மணர் சச்சனர்களுக்கே அன்றி பிரிதொருவருக்கு இது நாள் வரை எதுவுமே விடியல. அதான் உண்மை. அததான் தெய்வம் இங்க உத்தரவு பண்றாங்க. சொர்ணலோகமும் விடிந்ததில்லை, ஆனால் சாலை வளநாடாகிய இந்த பீடபூமியினிடத்து. என்ன பூமி அது? பீடபூமி. பீடபூமின்னு வெளிய அல்ல, குருபீடம் அவதாரம் பண்ண பூமி பீடபூமி. ஆனால்
சாலை வளநாடாகிய இந்த பீடபூமியினிடத்து என்னென்ன விடியுது? நம் எண்ணம், இதயம், விண்ணுன்னா ஆகாயம், சொர்ணம்னா பொண்ணு, விண் பொன், சூரியன் பிரகாசிக்கின்ற இந்த உலகம், மண்ணுலகம். இந்த அடுக்கு தொடரை எப்படி மாத்தி மாத்தி பேசி அதனுடைய உச்சத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்க. ஆனால் சாலை வளநாடாகிய இந்த பீடபூமியினிடத்து நம் எண்ணம், இதயம், விண் பொன், சூரியன் பிரகாசிக்கின்ற இந்த உலகம் முதலாகிய யாவும் சேர விடிந்தது. அப்போ எப்படி விடிஞ்சது? யாரு நமக்கு விடியலை தந்தாங்க? அது தெரியும் பொழுது ஞான சூரியனாகிய நம் தெய்வம் அவர்களுடைய திருவாக்கு நம்முடைய உள்ளத்துல போய் பதிஞ்சு சேகரமாயி நமக்குள்ள இருக்கிற அந்த இருள் இருக்கு, நம்ம எண்ண உலகத்துல இருக்கிற இருளை எல்லாம் போக்கி தன்னுடைய பொன்மயத்தை அங்கே பதிப்பிக்கிறாங்க. அதுக்கு பேரு பண்புங்கிறாங்க. அதுக்கு பேரு பண்பு. பண்பாடு காட்டி பதித்தெனக்கு வைத்த பாட்டாளா பரந்தாமா, நின்பாடு சொல்ல நிலம்பாடு சாயும், தன்பாடு சொல்ல நில உலகம். அது ஒரு வார்த்தை வரும், உலகிடம் கொல்லா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இது ஏன் பேசுறாங்க அப்படின்னா, அனைத்தும் ஒரு சேர விடிந்தது. என்னென்னு பார்த்தோம்னா, நம் எண்ணம், இதயம், வெண் பொன், சூரியன் பிரகாசிக்கின்ற இந்த உலகம் முதலாகிய யாவும் சேர விடிந்தது. 5 உலகமும் சேர விடிந்த போது அதுக்கு பேர் என்னன்னா சாலை. அது எப்படி சாலையாவது? 5 உலகமும் சேர விடியும் போது அதுக்கு பேர் தான் சாலை என்றும், பீடபூமி என்றும், பொன்னரங்கம் என்றும் சொல்லப்பெற்று அந்த அருந்தவ முதலும் விடிந்தது. அவ்வாறு விடிந்த நாளை 30 நாழிகை கொண்ட நாள் என்று நினையாதே. ஒரு நாளைக்கு 30 நாழிகை, மணிகளை எடுத்துக்கிட்டோம்னா 24 மணி நேரம் அப்படின்ட்டு நீ நினையாதே. அப்படின்னா அது யாருக்கு தெரியும்? ஒரு நாள் ஒரு சொல் பற்றி இப்போ கொஞ்சம் முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து சாலை யமுனாதேவி அவங்க பேசினாங்க. அந்த வாக்கியத்தை 19வது வாக்கியம் ஒரு இதில் குறிப்பிட்டிருந்தேன். உள்நோக்கு பார்வை என்ற தலைப்பில் மதுரை சபையில் பேசினதை போட்டிருக்கும்போது அதை கேட்டு அதுக்கப்புறம் நூல் எடுத்து படிக்கும்போது 18வது வாக்கியத்தை பற்றி பேசினாங்க. அப்போ அதுக்குள்ள இருக்கிற அந்த உட்பொருள் விளங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஆனந்தம் அடையுது. ஜீவன் ஆனந்தம் அடையுது. அண்ணா இது எனக்கு தெரியாமலே இல்லைண்ணா, இதை பார்க்கலான்னு போகும்போது அது கிடைக்குதுண்ணா. அப்படிதான் நிலத்தை விழுந்தா புதையல் கிடைச்சிருது. இப்போ நாம நம்மளுடைய அந்த இதய உலகம்ங்கிற நிலத்தை ஆசானுடைய கொழுமுனையாகிய வாக்கை கொண்டு விழணும். அப்போ உள்ள இருக்கிற புதையல் கிடைச்சிடும். அதனாலதான் பாடி வச்சாங்க தெய்வம், புதையலான பெருந்தவ
வெக்குன்றது புதையலான பேருந்த வெக்குன்றது அது இதயமேவும் இருள் கிழிந்தோங்கிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உதயம் செய்வுத்திராட்ச முத்திரையே உதயம் செய்வுத்திராட்ச முத்திரையே யாருக்குப்பா கிடைக்கும்? சிதைவிலா மனச்செல்வரு கெடுமா நம்ம நிலத்தை அவங்களுடைய வாக்கை இவற்றை நிரப்பும் பொழுது புதையல் கிடைக்குது. அது குன்றா இருக்குது. அது நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அந்த எண்ணத்தில் இருக்கிற இருள் போயிடுது. என்ன உலகம் இருளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த சாலை வளநாடு என்னும் இந்த பீடபூமியில 5 உலகமும் ஒரு சேர விடியுது. அப்போ அதுக்கு பேரு சாலை என்றும் பொன்னரங்கம் என்றும் பீடம் என்றும் பெயர் பெறுது அப்படின்னு உத்தரவு பண்ணும்போது புதையல் கிடைக்குது. அதை வாங்கி தக்க வச்சுக்கிறது தான் நம்மளுடைய கடமையா இருக்கு. அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டுக்காக தான் இப்படி ஒரு குழுவை ஆரம்பிச்சு வாரத்துக்கு ஒரு நாள் பேசணும்னு மெனக்கெட்டு பேசுனது. ஆனா ஆர்வம் குறைவா இருக்குதா இல்லை சந்தர்ப்பம் கிடைக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்த வாட்டி ஒரு சபையில் எல்லாருமே கலந்து பேசி 15 நாளைக்கு ஒரு முறை இதை ஆரம்பிச்சு விடிந்த நாளை 30 நாழிகை கொண்ட நாள் என்று நினையாதே. யாருக்கு தெரியும்? உதாரணத்துக்கு நான் மெய்க்கல்வின்ற தலைப்பில் நான் பேசினேன். அதுல பல இரவை ஒரே இரவாக மாற்றி புகுத்தி உனக்கு நான் உள்ள வச்சாச்சு அப்படிங்கிறாங்க தெய்வம். இதுக்கு எப்படி அது சாத்தியமா? பல நாள் இரவை ஒரே இரவுல வச்சு திணிச்சு பண்றது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். இந்த உலக வாழ்க்கையில நாம தந்தையினிடத்திலிருந்து தாயினுடைய கருவறைக்கு பயணப்படுறோம். பயணப்பட்ட உடனே குழந்தை வடிவெடுத்து மறுபடியும் இந்த மண்ணுலகுக்கு பிறக்கிறோம். இது சிருஷ்டியினுடைய இயல்பான ஒரு சைக்கிளிங் பாயிண்ட். இது அது எல்லா ஜீவராசியுமே பிறப்புங்கிறதுல வருது. ஆனா இந்த மனிதனுடைய பிறப்பு மட்டும்தான் சிறப்பானதுன்னு தெய்வம் உத்தரவு பண்ணாங்க. அது எப்படி எந்தெந்த வகையில சிறப்பானதுன்றதையும் அவங்க எடுத்து பேசினாங்க. அப்படி எடுத்து பேசினதுனாலதான் அந்த நம்மளுடைய அறிவுல கொஞ்சம் சுனசுனப்பு ஏற்பட்டு இக்காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த 9 பேராச்சு உட்காந்து இதை பத்தி பேசுறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த பிறப்பு எடுத்த உடனே நம்ம என்ன செய்யறோம்னா பிறந்த நேரத்தை முதல்ல கேட்டு வாங்கிக்கிறோம். அந்த மருத்துவம் கிட்ட எந்த டைம் கரெக்டான டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டு ஒரு வயசு 1.5 வயசு ஆன பின்னாடி ஒரு ஜோதிடன்கிட்ட கொடுத்து இந்த நேரத்தில் இன்னாருக்கு இந்த பெண் குழந்தை அதுக்கு பேர் வச்சு இந்த பேருடைய குழந்தை பிறந்தது, இதுக்கு ஒரு ஜாதகத்தை கணிச்சு கொடு. ஜாதகம் அப்படி இல்லை, சாதகம். எந்த காலகட்டத்தில் எது நடக்கும், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற சாதகத்தை சொல்லக்கூடியது தான் ஜாதகம். அதுல பாத்தீங்கன்னா திசா புத்தின்னு ஒரு காலகட்டம் போடுவான். இப்ப நம்மளை ஆட்சி பண்றது 9 கிரகங்கள் இல்லையா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம். இந்த 9 கிரகங்கள் 12 ராசி கட்டத்தில் அடங்குது. இந்த 12 ராசிக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு இத்தனை கட்டம்னு கணக்கு பண்ணி பிரிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர் மகான்கள். இப்படி இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை யாராலும் கணிச்சு சொல்ல முடியாது. இப்போ அதுவும் பொய்யா போச்சு.
நிஜமா சொல்லி பண்றவங்க உலகத்துல சில பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திசா புத்தி இருப்பு கட்டுறாங்க. ஒரு பிறந்த ஜாதகனுடைய ஆயுட்காலத்துல பிறந்த உடனே அவனுக்கு இன்ன திசை நடக்குது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா புதன் திசையில பிறந்திருப்பாரு, ஒருத்தர் குரு திசையில பிறந்திருப்பாரு, ஒருத்தர் சனி திசையில பிறந்திருப்பாரு. அந்த திசை ஒரு ஒரு கிரகத்துக்கும் இத்தனை இத்தனை வருஷ காலகட்டங்கள்ல அந்த 100 வயசை பங்கிட்டு வச்சிருப்பாங்க. சனி 20 வருஷம், குரு 19 வருஷம், புதன் 15 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், கேது 7 வருஷம், ராகு 20 வருஷம், இப்படி சூரியன் 10 வருஷம் இப்படின்னு கணக்கு போட்டு மொத்தத்தில் பார்த்தா ஆயுசு கூட்டினா 100 வரும். 100 வயசுக்குள்ள இந்த 9 கிரகத்தினுடைய சுழற்சிக்குள்ள இந்த மனிதனுடைய வாழ்க்கை மாட்டிக்கும். அதுல பல பிரிவுகள் இருக்கு. அதுல இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜோசியர் இருப்பு கட்டுவார். இந்த குழந்தை பிறக்கும் போது இன்ன திசையில பிறந்தது. உதாரணத்துக்கு குரு திசை 19 வருஷம்னு வச்சுக்கோங்க. அந்த 19 வருஷத்துல மாதா கர்ப்ப செல்லு போக கர்ப்பத்திலே கழிஞ்சிடுதான். 19 வருஷம் அந்த திசா புத்தி இருக்கிற ஒருத்தனுக்கு தாயினுடைய கர்ப்பத்திலேயே 15 வருஷம் போக மிச்சம் இருக்கிறது 4 வருஷம்தான், இத்தனை மாசம் அப்படின்னு கணக்கு சொல்லுவான். அது எப்படி சாத்தியம்? நம்ம இருக்கிறதே தாயினுடைய கருவறையில் ஒரு மனிதன் இருக்கிறது 10 மாசம். அந்த 10 மாசத்துல 19 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு சனி மகாதசையில குரு மகாதசையில அவனுக்கு 15 வருஷம் கர்ப்பத்திலேயே கரைஞ்சிடுச்சின்னு சொல்றாங்களே, இது எப்படி? இப்படி நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தா விடை கிடைக்குமா கிடைக்காதா? அந்த ரகசியம் நமக்கு தெரியாது. அது இறைவனுடைய கையில இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி 24 மணி நேரம் ஒரு நாள் நினைக்கிறோமே, அது அல்ல. அந்த கணக்கு அவங்க கையில இருக்குது. அத்தனை வருஷத்தையும் 10 மாசத்துக்குள்ள உருட்டி ஓட்டுறவங்க பல நாள் இரவை ஒரே இரவுல புகுத்த முடியாதுன்றது ஏத்துக்க வேண்டிய விஷயம் தானே. புகுத்த முடியுங்கிறது ஏத்துக்க வேண்டிய விஷயமா தானே இங்க பொருந்தது. அறிவு கொண்டு சீர்தூக்கி பார்க்கணும். அப்ப இந்த உலகம் முதலையாக யாவும் சேர விடிந்தது. 5 உலகமும் சேர விடிந்த போது சாலை என்றும் பீடபூமி என்றும் பொன்னரங்கம் என்றும் சொல்லப்பெற்ற அந்த அருந்தவ முதலும் விடிந்தது. அவ்வாறு விடிந்த நாளை 30 நாழிகை கொண்ட நாள் என்று நினையாதே. ஆனால் 30 நாழிகையா? ஆனால் அதன் நீளம் கற்பித்தவருக்கும் கற்பிக்க பெற்ற தெய்வ முதலுக்கும் தான் தெரியும். கர்ப்பச்செல்ல எப்படி கழியுதுன்னு சொன்னா ஜோசிக்காரனால சொல்ல முடியாது. அது கணக்குங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எப்படி கழிஞ்சுதுங்கிற ரகசியம் இறைவன் ஒருவரே அறிவார். மிச்சம் இருக்கிற வாழ்நாளை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த கிரகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு. அப்போ என்ன உலகம் விடிஞ்சிருச்சுன்னு சொன்னா கிரகம் கூட விலகிக்குங்கிறாங்க இன்னொரு இடத்துல. நீ தெளிவுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கிரகம் கூட உன்னை விட்டு விலகிதான் நிற்கும். எனக்கு எப்படி ஏக வியாழனா இருக்குதோ அதே மாதிரி உனக்கும் கிரகம் அஸ்தமனமாகிவிடும் என்னுடைய கையகத்தில் நீ ஆனால். ஆனா அவங்களுடைய கையகத்தில் ஆகிறதுங்கிறது தான் இப்ப நம்ம பேசுறது என்ன அப்படின்னா, இறைவனுடைய கையகத்துக்குள்ள ஆகக்கூடிய வழியை தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதன் நீளம் கற்பித்தவருக்கும் கற்பிக்க பெற்ற தெய்வ முதலுக்கும் தான் தெரியும். விசாலம் தங்கிய அந்த இரவு பிரளயமாக மாறி விடிந்த இரவு எவ்வளவோ நாளை குறுக்கி, அதுதான் முன்னாடி சொன்னேன். அந்த ஒரு இரவை எப்படின்னா பிரளயமா கடக்க வேண்டிய விஷயத்த அப்படின்னு சிட்டிக்கு போற நேரத்துக்குள்ள நமக்கு பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப வந்திருக்கிறவங்களாம் கேட்ட எப்படி மாறினீங்கன்னா தெரியல,
உங்களை யாருங்க மெய்வழி ஏதுக்கு சொல்ல? இல்லைங்க, பேசுனாங்க, எனக்கு தேவை. எப்படி மாறுச்சு தெரியல. அப்போ நம்மை அறியாமலேயே நாம் அறிவா மாறிட்டோம்ங்கிறது தான் உண்மை. அதை நினைச்சு நினைச்சு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக வேண்டும்ங்கிறாங்க தெய்வம். அப்போ கற்பிக்கப்பெற்ற தெய்வம் முதலுக்கும் தான் தெரியும். விசாலம் தங்கிய அந்த இரவு பிரளயமாக மாறி விடிந்த இரவு எவ்வளவோ நாளை குறுக்கி ஒரு இரவாக உனக்கு தரப்பெற்றிருக்கிறது. 70,000 ரெக்கைகள் கொண்டு 70,000 நாட்கள் பறந்தாலும் எட்ட முடியாத நீண்ட பேரின்ப லாபத்தை புகட்டி பிறவிச் சேற்றை தடித்தெறிகின்ற ஒரு கோடாயுதத்தோடு பிறந்த ஒரு இரவாகும் அது. அது தெய்வம் தங்களுடைய திருமேனியோட இருந்த காலத்துல நம்முடைய அண்ணாக்கள் அனந்தாதி தேவர்கள் அனந்திகளுக்கு அந்த ஒரு இரவை படைச்சி அந்த இரவுல மேற்சொன்ன அவ்வளவு செயலையும் அவங்களுக்கு பண்ணி வச்சாங்க. இன்றளவும் நமக்கும் அந்த செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் உணரவில்லை, அவ்வளவுதான். இல்லைன்னா இந்த மாதிரி உட்கார்ந்து பேச முடியாது, கேட்க முடியாது. யார் யாருக்கு எப்படி நாக்குல சுவை வச்சு படைக்கப்பட்டு இருக்கிறதோ அதுபோல செவியில சுவையை உணரக்கூடிய பக்குவம் யார் யாருக்கு இருக்கிறதோ அவங்கெல்லாம் ஆவலா வந்துருவாங்க. அதுல எல்லளவு மாற்றம் இல்லை, சந்தேகமும் கிடையாது. அப்போ இதுல என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, 70,000 ரெக்கைகள் கொண்டு 70,000 நாட்கள் பறந்தாலும் எட்ட முடியாத நீண்ட பேரின்ப லாபத்தை புகட்டி பிறவிச்சேற்றை தடித்தெறிகின்ற ஒரு கோடாயுதத்தோடு பிறந்த ஒரு இரவாகும் அது. அப்போ அந்த இரவு நமக்கு விடிந்ததா? அனந்தாதி தேவர்களுக்கு விடிஞ்சிடுச்சு. அப்போ நமக்கு அப்படின்னா விடிந்தது. அப்படி விடியலன்னு சொன்னா அறிவு இந்த வார்த்தைகளை சம்மதிக்காது, செவிச்சுவையை பருகாது. யாருமே கட்டாயப்படுத்தாம தெய்வம் நமக்கு வேணும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தராது. அப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த செயலை நமக்குள்ள தெய்வம் நடத்தி வைக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்றவர்களாக ஆக வேண்டும். அப்படி ஆயிட்டோம்னு சொன்னா அந்த 5 நமக்கும் விடிஞ்சிரும். அப்படி விடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதனுடைய முடிவு சொர்க்கம், பரமபதம், கைலாயம், மெகராஜ், பரமண்டலம், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். எனவே இன்றைய தினம் விடிவு என்பது இன்னது என்பதை தெரிந்து கொண்ட மக்களாகிய நாம் நம்முடைய தேவகோமானுடைய பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பிழை ஒழித்து விடிந்த முகத்தினை உடையவர்கள் ஆகுவோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முத்திபூர்ணம். மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திரன ரூபிக மகான்மேராக யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. சொல்லுங்க மல்லிகாக்கா, சொல்லுங்க.